நாயகன் மாதிநாயகன் மாதவர் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதிநாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே புண்ணிய மூர்த்தியே ஒளியான திருமேனி பொமிழ்தான மிகமேவும் கடியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான வெளியாகும் வெதியான அழியாரும் மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதயகமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மாயா படலம் கிழித்து அருள் ஞானம் விளங்க வைத்து உன்னேயானந்தத்து அதில் அமிழ்த்திடுவாய் நித்த முத்த சுத்த தூய சராசர பேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயான கோமுக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே கோமுக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே தேன் மணக்கும் சிங்கை சிவஞான மாதவர்க்கு நான் மணித்தார் சூட்டி நலமுருவேன் தேன் மணக்கும் சிங்கை சிவஞான மாதவர்க்கு நான் மணித்தார் சூட்டி நலமுருவேன் மேன்மயுறும் ஆம்பல் முகத்தான் அடிமலர்கள் சொன்ன ஆம்பல் முகத்தான் அடிமலரில் சொன்மலர்கள் சோம்பலின்றி நாடும் சொரிந்து அடிமலரில் சொன்மலர்கள் சோம்பலின்றி நாடும் சொரிந்து. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் இந்த வாதவூர் அடிகள் புராணத்தில் கடந்த வகுப்பிலே நாம் இந்த வாதவூரருக்கு அவர் திரு அவதாரம் செய்த உடனே என்னென்ன சடங்குகளெல்லாம் செய்தார்கள் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ அந்த பெருமான் சைவ முனிவர்கள் இயற்றிய மாதவத்தினாலும் இந்த திரு வாதபுரீஸ்வரர் பூர்வ ஜன்மங்கள் தோறும் புரிந்த அந்த சிவபுண்ணிய பலனாலும் அவரது தந்தை தாயர் செய்ய தர்மங்களாலும் கருணாம்பதியாகிய பரமேஸ்வரனது அணுக்கரகமும் எல்லாம்
ஒருங்கு சேர்ந்தமையாலே அவர் இந்த வேதாங்கங்களாகிய சிக்ஷை, கற்பம், வியாகரணம், சந்தசு, சோதிடம், நிருத்தம் ஆகிய இவற்றையெல்லாம் படித்து தேர்ந்தார். வேத புருஷனுக்கு இவையெல்லாம் அங்கங்களாக சொல்லப்படுவது. இந்த சிக்ஷை முதலிய இந்த வேத அங்கங்களெல்லாம், இந்த சிக்ஷை என்பது அவருக்கு வேத புருஷனுக்கு நாசியாகவும், வியாகரணம் வாயாகவும், சந்தஸ் அவருடைய காலாகவும், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் எல்லாம் காது, கண், கைகளாகவும் சொல்லப்படுவது. அதனால் இந்த சிக்ஷை என்பது அந்த வேதத்தில் உச்சரிப்பு முறைகளை விளக்குவது. வியாகரணம் என்பது அது இலக்கணத்தை நமக்கு சொல்வது. சந்தஸ் என்பது அது செய்யுள் இலக்கணம். நிருத்தம் என்பது சொல் இலக்கணம். சோதிடம் என்பது ஞான சாஸ்திரம், வானசாஸ்திரம், வானத்து கிரக நிலைகளை பற்றி நமக்கு சொல்வது. கல்பம் என்பது அது செயல்முறை கிரியைகளுக்கு ஏற்ற தந்திரம், வேள்வி விளக்கம், வேள்விச்சாலைகள் அமைக்க வேண்டிய முறை, க்ஷேத்திர கணிதம் ஆகியவெல்லாம் அடங்கியிருப்பது இந்த கல்பத்தில். எனவே அந்த சிக்ஷை அவனுக்கு நாசியாகவும், அந்த எழுத்துக்களுடைய உச்சாடனம், மாத்திரை உற்பத்தி, எவ்வளவு நேரம் அந்த சொல் ஒலிக்கணுங்கிறது முதலியவற்றை வரையறுப்பது. இப்போ இந்திரனுடைய சத்ரு என்ற சொல்லில் உச்சாடன மாறுபாட்டால் மாண்டு போனவன் துவஷ்டா. வியாகரணம் அந்த பெருமானுக்கு, வேத புருஷனுக்கு வாய். அது நடேச பெருமானுடைய அந்த அமர்கத்தில் எழுந்த அந்த 14 மொழிகளை கொண்டே பாணினி வடமொழி இலக்கண நூல் எழுதினார். இதுதான் எல்லா வியாகரணங்களுக்கும் மூலமாக திகழ்வது. இந்த 14 எழுத்துக்கள் மகேஸ்வர சூத்திரம் என்று பெயர் பெறும். இந்த பாணினியின் சூத்திரத்துக்கு விரிவுரை செய்தவர் பதஞ்சலி மகாமுனிவர். அதுதான் பாடியங்களிலேயே முதன்மையான பாடியம் என்று சொல்லப்படும். அவர் அந்த பாணியினுடைய இலக்கணத்துக்கு எழுதின பாஷ்யம் அது மிக விரிவானது. சிவபெருமானுடைய மூச்சு காற்று வேதம், அவருடைய கை காற்று வியாகரணம், அவருடைய கால் காற்று பாஷ்யம், அது விரிவுரை. அவர் திருவடியில் தரித்துள்ள ஆதிசேடன் பதஞ்சலியாக வந்து அந்த இலக்கண நூலுக்கு பாஷ்யம் செய்தார். கண் என்பது நமக்கு தொலைவில் உள்ளதை காட்டுவது போல மேல் விளைவதை தெரிவிப்பது சோதியம். கல்பம் என்பது காரியங்களை செய்வதற்கு கரம் என்று பெயர்.
இந்த ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை வரையறுப்பது இந்த கல்பம். என்ன வருணத்தார், என்ன ஆசிரமத்தார் என்னென்ன கர்மாக்களை செய்ய வேண்டும், என்ன கர்மாவுக்கு இந்த மந்திரம், என்ன திரவியம், இந்த ரிக்வித்துகளுக்கு இலக்கணம், பாத்திரங்களின் அமைப்பு, இவை எல்லாவற்றையும் நமக்கு விளக்கமாக கூறுவது இந்த கல்பம். அதனால் வேதமோடு ஆரங்கம் ஆயினாய் என்று தேவாரம் சொல்லும். எனவே அந்த பெருமான் இந்த வேதத்தோடு சேர்ந்த இந்த கருவி நூல்களையெல்லாம் நமக்கு அருள் இருக்கிறார். அதிலெல்லாம் இந்த வாதபுரீஸ்வரர் கற்று தேர்ந்தார். அது மட்டுமல்ல, அவர் தர்மசாஸ்திரங்களையும் சர்வ புராணங்களையும் தர்க்க மீமாம்ச சாஸ்திரங்களையும் ஆயுர்வேதம் தனுர்வேதங்களையும் பல்வகை கலைகளையும் வேத ஆகமங்களையும் நானாவித பாஷைகளையும் ராஜநீதிகளையும் இவை எல்லாவற்றையும் 16 ஆண்டுகளுக்குள்ளே கற்று சமானமற்ற பாண்டியத்துவம் பெற்றிருந்தார். இந்த திருவாதபுரீஸ்வரர் மானிடருக்கு இன்றியமையா சிறப்பினவாய கலைகள், என்னென்ன கலைகள் தெரிந்திருக்க வேண்டுமோ அற்றிலும் அவர் நல்ல வித்தியத்துவம் பெற்றிருந்தார். அவற்றின் பயனாக ஞானத்திலும் அதன் பயனாகிய ஒழுக்கத்திலும் சிறந்து யாவரும் புகழ்ந்து உரைக்கும் வண்ணம் அவர் பெயர் பெற்று விளங்கினார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பாண்டிய மன்னன் சந்தன பொதிகை செந்தமிழ் முடியும் சவுந்தர பாண்டியன் என்னும் அந்த மகாராஜனும் சங்க புலவர்களும் தழைத்து இனிது அமர்ந்த அந்த மங்கள பாண்டிவள நாட்டின் கண்ணே மரம் எனப்படுவன அனைத்தையும் ஓட்டி அறம் எனப்படுவன அனைத்தையும் நாட்டி அருமையாக ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்தார் அந்த அரிமர்த்தன பாண்டியராஜன். அவர் அதிக சந்தோஷமடைந்து அந்த வாதபுரீஸ்வரரை தமது சமூகத்துக்கு அழைப்பித்து அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை உபசாரங்கள் யாவையும் செய்து சிறு வயதிலேயே அவர் பெற்றிருந்த பெருங்கல்வியை மதித்து அது கண்டு ஆச்சரியமும் அடைந்து எவ்வாறு அவருக்கு கிடைத்திருப்பது கிருபாசமுத்திரமாகிய அந்த சோமசுந்தர கடவுளது திருக்கருணை கடாட்சியமே என்பதை அறிந்து அவரை மிக புகழ்ந்து ஓதி அவரை தனது பிரதான மந்திரியாக அவருக்கு தென்னவன் பிரமராயன் என்ற பட்டமும் வழங்கி சகல ராஜாக்களும் மதிக்கும் வண்ணம் அவருக்கு
பீதாம்பரம், ரத்தினாபரணம், வெண்கவிகை, சாமரை, யானை, குதிரை முதலிய பல வரிசைகளை அடித்து அவரை சன்மானித்து கருவித்திறமறையும் நூல்களிலும் மனு நீதியிலும் மகா நிபுணராகிய அந்த திருவாதபுரீஸ்வரர் ராஜ்ய பரிபாலன அந்த கர்மத்திலே சிறிதும் தவறாது நடத்தி கொண்டிருக்கவே அது மட்டும் செய்யாமல் அவர் பிற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற யானை, குதிரை, இரத்தினம் முதலியவற்றை குணதோஷ பரீட்சை செய்து அரசன் பொருட்டு அவற்றை வாங்கி அரசன் விதித்த அந்த வரிகளை கிரமப்படி தக்க காலத்திலே ஏற்று அவசிய கர்மங்களை விதித்த காலத்திலே முடித்து அந்த அரிமர்த்தன பாண்டிய மகாராஜனது ஆனந்தத்தை அவர் நாள்தோறும் விருத்தி செய்து வருவாராயினார். இவருடைய நிர்வாகத் திறமையைக் கண்டு அவன் வியந்து நின்றான். அவனுக்கு எந்தவித மனக்குறையும் ஏற்படாத வண்ணம் அருமையாக நாட்டை நடத்தி வந்தார். இப்படி நிகழும் காலத்திலே அந்த அரிமர்த்தன பாண்டிய மகாராஜன் ராஜ்ய பரிபாலனம் கொண்ட கவலை சிறிதுமின்றி தன்னுடைய மாளிகையில் எளிதி வதித்து வந்தார். எனவே சகல போகங்களையும் அவன் அனுபவித்து கொண்டிருந்தான். திருவாதபுரீஸ்வரர் அவர் மகா பிரபுத்துவமான ராஜபதம் அடைந்திருந்தார் என்றாலும் அவர் பாவத்துக்கு மிகவும் அஞ்சுகின்றவராயும் அவருக்கு தனலோபம் பரமாணு பிரம்மேடம் அவரிடத்தில் வில்லாதிருந்தது. சிறிது கூட அவருக்கு பணத்தில் பற்றின்றி விளங்கினார். அதனால் அவர் பொருட்களினுடைய நித்தியானித்திய தன்மைகளை எல்லாம் அவர் கைத்தல நெல்லிக்கனியை போல நன்கு உணர்ந்த மகானாய் ஒழுகிய பக்தி நெறியிலே அவர் இந்த குற்றங்களையெல்லாம் விட்டு சிவநெறியிலே சிறந்து விளங்கினான். எனவே சிவனடியாருக்கு அவர் திரு அமுது அளிப்பது போன்ற உத்தம புண்ணியங்களை அவர் தினந்தோறும் இடைவிடாமல் செய்து வந்தார். சர்வ ஆன்மாக்களுக்கும் திருவருள் சுரக்கின்ற திருவுள்ளத்தராய் சோமசுந்தர கடவுள் எழுந்தருளிருக்கின்ற அந்த திரு ஆலவாய்க்கு சென்று அந்த சந்நிதியிலிருந்து அந்த பெருமானை நோக்கி இருகரமும் சிறை மீது ஏற்றி அவர் அழடைப்பட்ட மெழுகு போல
உள்ளம் உருகி நெக்கு உருக உரை தடுமாற ரோமமெல்லாம் சிலிர்ப்ப அவர்தம் கண்களில் நின்று ஆனந்த பாஷ்யம் அருவியாக சொரிய அவர் அந்த பேரின்பக் கடலில் அழுந்தி துதித்து பெருமானை சேவித்து இந்த பவசாகரத்தினுடைய தீரம், அதனுடைய தீரம் என்பது கரை, அந்த பவசாகரத்தினுடைய கரை, அதை அந்த கரையிலே ஏற்றுகின்ற தெப்பமாக அது அந்த திருக்குறள் 10வது பாட்டில் சொல்வார்கள் இல்லையா, பிறவி பெருங்கடல் என்று உருவகிப்பார். அதை நீந்துவர் நீந்தார், அந்த கடலை நீந்துபவர் நீந்தார் என்று இருதரத்தர். யார் நீந்துவார்? இறைவன் அடியாகிய புனையைச் சேர்ந்தவர் நீந்துவர். அந்த இறைவன் அடியாகிய புனையை பற்றாதவர் நீந்தார் என்று சொல்லுவார். அதனால் அந்த திருவடி பற்று தான் நம்ம இந்த பவசாகரத்திலிருந்து முக்கியங்கிற கரையை பெருந்துறை, அந்த கரை பேர் தான் பெருந்துறை, நமக்கு பெரும்பலன் அளிக்கின்ற இடம், முக்தி சாம்ராஜ்யம் என்று சொல்லுவார். அதில் ஏற்றக்கூடியது அந்த திருவடி இச்சை மாத்திரமே. அதனால் அந்த திருவடியை நின்னை சிறந்தது நின் திருவடி என்பான். அவனை காட்டு சிறந்தது அந்த திருவடி, நின் திருவடியில் சிறந்தது நின் நாமம் என்பான். அவன் திருவடியை காட்டிலும் அதனால் அந்த சிவநாமத்தை இடவிடாது அவர் உச்சரித்து வந்தார். 5 எழுத்தில் புனைபிடித்து கிடக்கின்றேனே சொல்கிறாரா இல்லையா, தனியழேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எத்துண்டுன்னு சொன்னாரா இல்லையா. எனவே அந்த 5 எழுத்து என்பது அந்த பெருமானுடைய தூல வடிவு, பெருமானுடைய தூல வடிவாக சொல்கிறார் அந்த 5 எழுத்து. அந்த பெருமானுக்கு இந்த ஆன்மாக்கள் அவையெல்லாம் சூக்கும வடிவு, அவனுடைய அருள் அதிசூக்கும வடிவு என்று அந்த பெருமான் தூலம் சுக்குமம் அதிசூக்கும திருமேனிகளை கொண்டு இந்த ஆன்மாக்களுக்கு அருள்பாலிக்கிறார். அந்த அதிசூக்கும திருமேனியை கண்டவருக்குத்தான் முக்தி. ஆமாம், அதனால் அவனுடைய அந்த 5 தொழிலை தூலம் சூக்குமம் அதிசூக்குமம் என்று சொல்வார். அந்த தூலத்தை தூல நடனம், தூல நடனம் என்று, அப்புறம் சூக்கும நடனம், மோன நடனம் என்று அப்படி 3ஆக வகுத்து உரைப்பார். எனவே அந்த திருவடியில், எனவே நமக்கு அந்த 5 எழுத்து அதுதான் நமக்கு முதல்ல எளிதாக பற்றக்கூடிய ஒன்று. அதை நீங்கள் பற்றி அந்த 5 எழுத்தை உச்சரிக்கும் முறையில் உச்சரிக்கும். இந்த 5 எழுத்தை சொன்னால் உடனே பிறவி கடலை கடந்துட முடியுமா? அப்படியெல்லாம் முடியாது.
ஓதுற முறையில் ஓதணும், ஓதுற முறையில் ஓதணும். அந்த பஞ்சாக்கரத்துக்கு நிற்கிற முறையில் நிற்கணும். அதனால அந்த சிவஞான முனிவர் சொல்வது போல ஓது முறை நிற்கும் முறை விளங்க தேற்றி என்பார். ரெண்டும் ஒத்து இருக்கணும். ஓதுறதும் நிற்கிறதும் ஒத்து வந்தால்தான் அது பயனளிக்கும். எனவே இந்த பஞ்சாக்கரம், ஸ்ரீ பஞ்சாக்கரம், அது முக்தி பஞ்சாக்கரம். அந்த பஞ்சாக்கரத்தை ஓதினோரெல்லாம் வாசனாமலம் நீங்க பெற்று ஞானம் பெறுவரோ என்றால் பெறார் என்றார். நிற்கும் முறை இறைவனோடு ஒன்றி நிற்கணும். இறைவனோடு, ஆமாம், இறைவனோடு அறிவால் ஒன்றி நிற்கணும். செயலால் அருள் வழி நிற்கணும். அறிவால, ஆமாம், சிவத்தோடு ஒன்றி இருக்கணும். செயலால் அருள் வழி நிற்கணும். அப்படி நின்று கொண்டு இந்த பஞ்சாக்கரத்தை ஓதனாதான் பலன் கிடைக்கும். சும்மா அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு இதை நினச்சிக்கிட்டு ஓதுனா ஒப்பேற முடியாது. புரியுதா? எனவே அந்த பஞ்சாக்கரத்தை ஓதினா கண்டிப்பாக முக்தி உண்டு. ஆனால் அதுக்குரிய முறையில் ஓதணும். எனவே அந்த பஞ்சாக்கரத்தை உச்சரித்து மை அன்பு செய்து வருவார் ஆகினார். அந்த பஞ்சாக்கரத்தை பக்தியோடு உச்சரிக்கணும். அதனால் அந்த பெருமானிடத்தில் அதீதமான பற்று கொண்டு அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மை மறந்து, அப்படி அந்த நாமத்தை கேட்ட உடனே அப்படி வரணும். அதனால் அந்த அறநடிக்கு அன்பு செய்கை, அதுதான் அறம். அரண் பாதம் மறந்து செய் தவ அறங்களெல்லாம், அது அறங்களாக இருந்தாலும் செய்தான். பெருமானிடத்தை மறந்துன்னா அவன்கிட்ட பற்றின்றி நீங்கள் செய்தால் அதெல்லாம் வீண் செயல். அது செய்கிறதுக்கு சும்மா செய்யாமலே இருக்கலாம். அதெல்லாம் வீண் செயல் என்று சொல்கிறோம். எனவே இங்கே அவர் மையன்பு கொண்டு செய்து வருவாராயினார். இப்படி அவர் நாள்தோறும் இதை நியமமாக செய்து வரவே அந்த திருவாதபுரீஸ்வரர் அவர் இதுக்கு முந்தின ஜன்மங்கள் தோறும் புரிந்த அந்த சிவபுண்ணியத்தினால நிஷ்காமிக கண்மம், நிஷ்காமிக கண்மங்களால், சிவபுண்ணியங்களால் அவர் எந்த பிறவியில் மெய்மையாம் பொருள் விவேகமும் பல்வகைப்பட்ட பொய்மையாம் பொருள் விவேகமும், எது நித்த பொருள் எது அனித்த பொருள், எதெல்லாம் நிலை இல்லாதது எது நிலை உள்ளது, இதுதான் நமக்கு பெருமான் உபதேசிக்கிறது. குருவாய் வந்து அந்த விவேகத்தை பெற்றிருந்தார். இதெல்லாம் அவருக்கு தோன்றிய காரணத்தால் எந்த பிறவியிலேயே அனுபவிக்கப்படும் பலவான இந்த ராஜ்ய சுகம் முதலியவற்றிலே பரத்திலே அனுபவிக்கும் சொர்க்காதி போகங்களிலும் அந்த ராஜ்ய மந்திரியாக இருந்து ஆட்சி செய்கிறது, அது
அந்த அதிகார மல வாசனை என்போம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்பாங்க? அதிகார மலம். இதை மாதிரி ஒரு பெரிய பதவி வகுக்கணுங்கிற ஆசை கூட, அது கூட ஒரு மலம், அதிகார மலம். அதனால் அவருக்கு அது சிறிதும் இல்லாதவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு அந்த சொர்க்காதி இன்பங்களிலும் சிறிதும் பற்று இல்லை. அதெல்லாம் நமக்கு திருவருட்பயன் என்ற ஞான சாத்திரத்தில் சொல்லுவார். அந்த 92வது பாட்டு இல்லையா? ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. எனவே அவர்கள் பெருமானைப் போல அவனுக்கு கீழிருந்து அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் போல படைத்தல் காத்தல் ஆகிய தொழிலெல்லாம் நாம் செய்யணும் என்றோம். இல்லை, அவர் ஏவல் வழி நின்று நாம் செய்கிறது என்றோம். எந்த விதமான போகத்தை நுகர்வுக்கான செயல்கள் அதை எதையுமே அவர்கள் செய்ய மாட்டார். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒன்று தான். அந்த ஆலவாய் பதிகத்தில் சொன்ன மாதிரி வீடலால வாயிலா, வீடலால வாயிலா இல்லையா? அதனால யாருக்கு விழுமையார்கள். அது யார் விழுமையார்? விளிம்பில் இருப்பவங்க விழும்பியார். விளிம்புனானது உச்சி இல்லையா? விழுப்பம்னா உயர்வு. எனவே விழுமையார் ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானம், அந்த மோன நிலையில் இருப்பவங்க தான் விழுமையார். அந்த விழுமையார்கள் அவர்களுக்கு பெருமான் திருவடியை தவிர வேற ஆசை இல்லை. வீடலால் அவாயிலார், வேற எந்த ஆசையும் அவர்களுக்கு இல்லை. பெருமான் திருவடி மட்டும்தான் அவர்களுக்கு இச்சை இருக்கு. அதனால அவர்கள் என்ன செய்வாங்க? நின்கடல் பாடலால வாயிலார், உன் திருப்புகளை தவிர வேற எதையும் பாட மாட்டாங்க இல்லையா? ஆமாம். ஏன் அப்படி இருக்கிறாங்க? அவ அப்பா அப்படி இருக்கிறாரு, அவ அப்பா அப்படி இருக்கிறாரு. அவர் காடலால வாயிலார் இல்லையா? ஆமாம். பிரம்மா அவர் சத்தியலோகத்தில் பெரிய மாளிகையில் இருக்கார் இல்லையா? அது பொன்னால் ஆன மாளிகை பிரம்மா இருக்கிறது. மாயவன் இருக்கான் விஷ்ணு, அவர் எங்கே இருக்காரு? வைகுண்டம். அதுவும் அதுபோல போக பூமி. ஆமாம், அதிசய பொருள்கள் நிறைந்தது போக பூமி இல்லையா? அப்படிப்பட்ட போக பூமியில் அவங்க பெரிய மாளிகைகளில் வசிக்கிறாங்க இல்லையா? அவருடைய சக்தியே செல்வத்துக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார். கழுத்தில் கௌஸ்துவ மணி அணிந்திருக்கிறார். அதெல்லாம் விலை மதிப்பற்ற பொருள்கள். ஆனால் இதையெல்லாம் கொடுத்தவர் அவர் காட்டில் போயிருக்கார், சுடுகாட்டில். ஏன் அப்படி இருக்கிறாரு? காடலால வாயிலார். ஏன் அப்படி இருக்கிறாரு?
ஏன் அப்படின்னா அவருக்கு எந்த பற்றும் கிடையாது. பற்றுக பற்றற்றான். இந்த பெருமானுக்கு என்ன பேரு? பற்றற்றான். அவன் ஏன் பற்றற்றான்? ஏன்னா எல்லா பொருளும் அவனுடையது தான். அவன் பற்றுதற்கு புதுசாக ஒரு பொருளே உலகத்தில் கிடையாது. எல்லா பொருளுமே அவனுடையது தான் இல்லையா? அதனால் அவனுக்கு வேறாக எந்த பொருளும் உலகத்தில் இல்லை. அவன் பற்றுவதற்கு உலகத்தில் பொருளே இல்லை. எல்லா பொருளையும் பற்றித்தான் இருக்கிறான். ஆனாலும் எந்த பொருளிலும் பற்றில்லாமல் இருக்கிறான். எல்லா பொருளையும் பற்றிருந்தாலும் எந்த பொருளிலும் பற்றில்லாமல் இருக்கிறான். ஏன்னா அவன் குறைவில்லாத நிறைவு. அவன் குறைவில்லாத நிறைவாக இருக்கிறான். அப்படி இருக்கிறவனுக்கு அவனுக்கு இச்சையெல்லாம் உயிர்க்கு அருள் நேசம். இந்த உயிர்களுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்? நன்றலாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் ஆதன் என்று அருள்நந்தி சொல்லுவார். இந்த ஆன்மாக்களுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு அதே யோசனை தான். அதான் காண்பவன் சிவனே, உங்கள் நலத்தையே கண்டு கொண்டிருப்பவன் அந்த சிவனே. புரியுதாமா? அவனுக்கு நம்ம நலன் தான் அவன் நலன் என்று இருக்கிறான் இல்லையா? அதனால அவருக்கு காடலால் அவாயினான். காடு என்பது அது சங்கார காலம். சங்கார காலம் என்பது பெருமானுக்கு அறுவடை காலம். அறுவடை காலம் என்பது பயன் தருகிற காலம் இல்லையா? விவசாயிகளுக்கு அறுவடை காலத்தில் ஆமாம், அதான் பலன் கொடுக்குற காலம். இங்கே சங்கார காலத்தில் எத்தனை ஆன்மாக்கள் முக்கிய அடைஞ்சிருக்கிற என்று அதிலேயே கவனமாக இருக்கும். அதனால காடலால் வாயிலாய் விலகுதா. ஆனாலும் அவன் கையில் வச்சிருக்கிற உண்கலம் கூட காவால் மண்டை ஓடுவான். அந்த மண்டை ஓடு கூட நல்ல ஓடாங்க. கதுவாய் தலை. என்னவ தலைமா? கதுவாய் தலை. கதுவாய்னா உடஞ்ச ஓடு. ஒரு உடஞ்ச மண்டை ஓடுதான் அவன் முன்காலனாக வைத்திருக்கிறான். புரியுதா? எனவே அப்படி பற்றற்றவனாக இருக்கிறான். அப்படி பற்றற்றவனாக இருக்கிற பெருமான் அவன் பண்டாரம். யாருக்கு பற்ற இருக்க முடியும்? யார் பண்டாரமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பற்ற இருக்க முடியும். பண்டாரம்னா என்ன? ஞான கருவூலம். பண்டாரம்னா என்னது? ஞான கருவூலம். அதனால அவருக்கு பற்று இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரு? ஞான பண்டாரம். விளங்குதாமா? எனவே ஞான முதல். அவன் என்னது? ஞான முதல். அதனால அந்த பெருமான் மற்ற உயிர்களெல்லாம் தன்னை போல ஞானமடைந்து ஆனந்தம் அடைய வேண்டும் என்பது அவனுடைய பேரவா. அதனால தான் திருவாசகத்தில் சொல்வார், அரைகூடி வீரர் அரைகூடி வீடர்கள் என்கிறார். எனவே அந்த பெருமான் அந்த சங்கார காலத்தில் எத்தனை ஆன்மாக்கள் முற்றியடைகின்றன என்று அதையே கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வெறும் கபாலம் தான் வச்சிருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கிறவர் பரதேசியா இருக்கணும். பண்டாரங்கள்லாம் இருக்கணும், பரதேசியா.
பரதேசின்னா ஒரு இடத்துல ஒரு இரவுக்கு மேலே தங்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு இரவுக்கு மேலே தங்கக்கூடாது. தங்குனா அந்த இடத்துல பற்று வந்துடுதுன்னு அர்த்தம். இந்த ஊர் நம்ம ஊர் மாதிரி வராதுங்க மாதிரியா, அதுதான் வாஞ்சாம்னு அர்த்தம். இடத்துல பற்று வந்தாலும் முக்தி கிடைக்காது. விளங்குதா? பற்றாற்றால் சேரும் பழம்பதிகை சொல்கிறாரா இல்லையா? ஆமாம். அதனால அந்த பெருமான் அப்படி இருக்கிறவர் இந்த ஆலவாயில் மாத்திரம் ஏன் அங்கே நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்கிறார்? கபாலி நீள் கடுமதி கூடலால வாயிலார் புறாயது என்ன கொள்கையே என்று கேட்கிறார். இப்படி பரதேசி மாதிரி இருந்துக்கிட்டு எந்த ஆலவாயை விட்டு போக மாட்டேக்க என்ன காரணம் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் அந்த சொக்கநாதரை பார்த்து கேட்கிறார். இந்த இடத்தை கண்டு சொக்கி போனாயோ ஏ சொக்கனே என்று. புரியுதாம்மா? ஆமாம். அப்போ அந்த சொக்கநாதர் இந்த ஞான சம்பந்தருக்கு என்ன பதில் சொல்கிறார்? என்ன பதில் சொல்றாரு? ஏன் அங்கே இருக்கிறதா சொல்றாரு? ஏன் என்ன பதில் சொல்றாருன்னா, அந்த ஆலவாயில் ஏன் இருக்கிறாருன்னா, ஆலம்னா விஷம். ஆலம்னானது விஷம். நம் வாயிலுள்ள ஆலத்தை, நம் வாயில்னானது அறிவு, நம் அறிவில் இருக்கிற அந்த விஷத்தை தன் வாயில் கொள்ள வந்தான். விளங்குதா? அந்த நீலகண்டம் அதுதான் அந்த விஷயங்க அவன் வாங்கியன் பாசத்தின் காரன்று சொல்கிறாரா இல்லையா? எனவே அந்த திரு ஆலவாயில் எதுக்கு இருக்கிறாராம்? ஆமாம், நம்ம அறிவில் இருக்கிற விஷயத்தையெல்லாம் எடுப்பதற்கு அந்த ஆலவாயில் அமர்ந்திருக்கிறோம் என்று அவருக்கு ஏன்னா இவர் அந்த கூன்பாண்டியனுடைய ஆமாம் உழற்கோனையும் உயிர்கோனையும் நீக்க வருகிறார் இல்லையா? உடலில் இருக்கிற கோணலையும் உயிரில் இருக்கிற கோணலையும் நீக்க வருகிறார். அதனால் அவர் அந்த பாட்டங்க சொல்கிறார். எனவே இங்கே இந்த திருவாரபுரீஸ்வரர் அவர் இதுக்கு முந்தின பிறவிகளில் செய்த அந்த சிவபுண்ணியத்தின் பலனாக அவருக்கு நித்தியானித்திய வஸ்து விவேகம், எது துன்பத்துக்கு காரணமான பொருள், எது இன்பத்துக்கு காரணமான பொருள் என்ற அந்த விவேக அறிவு அவருக்கு ஏற்படவே அவர் இந்த மந்திரி பதவி இதிலெல்லாம் அவருக்கு இச்சையே இல்லை, உவர்ப்பு வருகிறது. எனவே அந்த ராஜ்ய சுகம் முதலியவற்றி அந்த பரத்தில் அனுபவிக்கின்ற சொர்க்காதி போகங்கள் அதிலேயும் உவர்ப்பு அவருக்கு ஏற்பட்டு அந்த நிராசை காரணமாக அவர் அதாவது சூரிய கிரணத்தினுடைய உஷ்ணத்தினால் வருந்திய பிராணிகள் என்ன செய்யும்? நல்ல வெயிலில்
காஞ்சவன் என்ன செய்வான்? ஐயா வெயில் ரொம்ப சுட்டா என்ன செய்வான்? உடைய பிடிப்பான் கூடாது, நிழலை தேடுவான், நிழலை தேடுவான். அதுபோல இந்த பிறவி அவருக்கு வெப்பமாக தோன்றவே அந்த பெருமானுடைய நிழலை அடைய வேண்டும் என்ற தாகம் அவருக்கு மிகுகிறது. அதனால இந்த அப்பர் சாமி சொல்லுவார், சுழலார் துயர்வையில் சுற்றிடும் போது அடித்தொண்டதுன்னும் நிழலாவன நீங்கா பிறவி நிலைகெடுத்து களரா வினைகள் கடற்றுவ கால வனம் கடந்த அழலால் ஒளியன காண்க அது ஐயாரன் அடித்தலமே என்று 4ஆம் திருமுறை சொல்வார். அப்போ இதை திருவள்ளுவர் பயிலையும் 61வது பாட்டு தான். தூ நிழல் ஆதற்கு ஆறு சொல்லார் தொகும் இதுபோல் தாமதுவாய் நிற்கும் தரம் என்பான். அதனால சுழலா துயர்வையில் சுட்டிடும் போது அந்த வெயில் மாறி மாறி அடிக்குது, ஆனால் சுட மாட்டுது. வெயில் அது சுடுது, ஆனால் நமக்கு அந்த சூடு தெரிய மாட்டேன், சொரணை இல்லை. புரியுதாமா? வெயில்ல எருமைகள் போகும்ல, பார்த்துருக்கீங்களா? எப்படி போகும்? நல்ல சுகமான பைய போகும். அது மாதிரி இருக்கிறோம். அது இன்னும் எத்தனை பிறகு எடுத்தாச்சு, ஒரு கொஞ்ச நேரம் நிற்கலை, மேல மேல நிற்கிற, ஆனாலும் உனக்கு இன்னும் சூடா தெரியலையே. இந்த பிறவி துன்பம்ங்கிறத சூடுங்கிறார், அது உனக்கு இன்னும் தெரியலைங்கிற. அது ஒரு காலத்தில் எப்படியும் சுட்டுவோம். அதான் சுட்டிடும் போது, வெயில் சுட்டிடும் போது விளங்குதா? அடித்தொண்டர் துண்ணும் நிழல் அவங்க அந்த வெயிலிலிருந்து நீங்கி பாதுகாப்பாக அடைகிற இடம் பெருமானுடைய திருவடி இல்லையா? ஆமாம். அதனால அடித்தொண்டர்துன்னும் நிழலாவன, அது எப்படி உங்களுக்கு அந்த வெப்பத்திலிருந்து விடுவித்து அந்த குளிர்ச்சிங்கிறதான் இன்பம். அதை எப்படி தருகிறது என்றால், அந்த சுழன்று வருகின்ற கரங்கு ஓலை போல சுழன்று வருகின்ற அந்த பிறவி, அந்த நீங்கா பிறவி. நீங்கா பிறவினான காரணகாரிய தொடர்ச்சியாக வருவதனால அதை கடல்னா, பிறவிய கடல் வினை காரணமாக பிறக்கிறோம், பிறந்ததுனால வினை செய்கிறோம், பிற அந்த வினை அனுபவிக்க பிறக்கிறோம். இப்படி தொடர்ந்து வருவதனால அதை நீங்கா பிறவி நாசோபத்தியாய் வருகிறது. ஒன்று அழிஞ்சா இன்னொன்று புதுசா அப்படியே தொடர்ந்து வருகிறதுனால அதை நீங்கா பிறவி. அந்த பிறக்கிற நிலை அது சகல நிலை. அதுக்கு என்ன பேர்? சகல நிலை. அதை கெடுத்து அதுக்கு காரணமான களரா வினைகள். வினைகளுக்கு என்ன அடை கொடுக்குறாரு? களரா வினை. அதான் நேடும் எரிவினை என்பான். நேடும் எரிவினையும் நேராக நேராதல் கூடும்.
எது? இறை சக்தி நேராதல் கூடி உன்னை ஆட்கொள்ளலும் கூடும் என்று சொல்லுவான் உமாபதி. எனவே இந்த களரா வினை எளிதில் இந்த வினையிலிருந்து விடுபட முடியாது, வல்வினை. அதனால் என்ன சொல்கிறாரு? வல்வினை, இருவினை, இருத்தற்கரிய வினை. ஏன்னா நாம் செய்கிற வினை நல்வினை தீவினை செய்கிறோம். இந்த நல்வினை தீவினை என்ன ஆகுது? பாவ புண்ணியமாக நம்ம கணக்கில் வைக்கப்படுகிறது. பாவமெல்லாம் துன்பமாக பயனுக்கு வருது, புண்ணியமெல்லாம் இன்பமாக வருது. அது பிராரத்தம். அதுக்கு என்ன பேர்? பிராரத்தம். அந்த இன்ப துன்பமாக வரும் பொழுது இல்லையா? ஆமாம், அந்த இன்பம் வரும் பொழுதே கூடவே ஒரு வெறுப்பு, ஒரு வெறுப்பு. புரியுதாமா? இப்போ காற்று அடிக்குது, ஆஹா என்ன சொல்கிறீங்க? ஆஹா அப்படின்னா ஆகாமே வந்துட்டு வேங்குதா? அதில் ஒரு விருப்பம் வந்துடுச்சா இல்லையா? வந்துட்டு புது வேணாம் வந்துட்டான். ஐயோனாலும் வந்துட்டான். விளங்குதா? காற்று கரண்ட்டு போயிடுது, வேணும் ஓடலை. ஐயோன்னா அப்பவும் வேணும் ஓடையாந்துட்டாங்க. அப்போ என்ன தான் செய்கிறது? என்னமா? ஆமாம். எப்படி இந்த வினைகளெல்லாம் மருந்து மருந்து அதை மறந்துடுறோம் நாம். மருந்து என்பதை மறந்து அதை உணவாக கருதுகிறோம். உணவை அசை போட்டு சாப்பிடணும். உணவை அசை போட்டு அரைச்சி ஒவ்வொரு கவளத்தையும் 28 முறை அசை போட்டு சாப்பிடணும். அப்போ அது நல்லா செமிக்கும். விளங்குதா? ஆமாம். மருந்து முழுங்கும். அப்போ வினை இன்ப துன்பமாக வந்தால் முழுங்க வேண்டியது. அதை போய் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. விளங்குதா? ஒரு அம்மா உங்களை ஏசிட்டாங்க அப்படின்னா அது நீங்கள் செஞ்ச வினை இல்லையா? அது அந்த அம்மா மூலம் வந்திருக்குன்னு நினச்சிட்டு சிவசிவான்ட்டு போகணும். இப்படி ஏசிட்டாள இப்படி ஏசிட்டாளன்னு சொல்ல சொல்ல வேணா கூடிக்கிட்டே தான் போகுது. புரியுதாம்மா? ஆமாம். யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. எல்லாரும் பொம்மைகள் தான், எல்லாரும் பெருமானுக்கு கருவிகள் தான். அவன் ஆட்டியபடி ஆடுகிறோம். விளக்குதா? எனவே அவர் செய்தார் இவர் செய்தார்னு சொல்லிச்சா என்ன வரும்? வேலை தான் ஏறும். அதனால் இங்கே அந்த விருப்பு வெறுப்பும் இன்ப துன்பமும் சங்கிலி போல. ஆமாம், ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரும். அதனால அதுக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கா பிறவி. நீங்கா பிறவி. அந்த அந்த நீங்கா பிறவிக்கு காரணம் களரா வினைகள். களரா வினைகள் அது நாச உற்பத்தி, அவினாபாவ சம்பந்தம், விட்டு நீங்காத சம்பந்தம், பிராரத்தத்துக்கும் ஆகாமியத்துக்கும் இல்லையா? உங்கள் உடலும் நிழலும் போல, உங்கள் உடம்பும் நிழலும் அதுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் உடம்புக்கும் நிழலுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கா?
ஏமா நிழலுக்கும் நெசத்துக்கும் ஆமாம் விட்டு நீங்காத சம்பந்தம். திருக்குறளில் சொல்கிறாரா இல்லையா? ஆமாம், நிழல் தானே அடி குறைந்தற்றுன்னு. உங்கள் அடி எங்கெல்லாம் போதும் அங்கே நிழலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அது விட்டு நீங்காத சம்பந்தம். அப்படிப்பட்ட அந்த கடரா வினைகளை பெருமான் கலற்றுவார். ஏன்னா அது கலரா வினைகள்னாவே அது என்ன அர்த்தம்? விலங்கு. அது என்னது? விலங்கு. அந்த விலங்கை கலற்றுவார். ஏன்னா அந்த விலங்கை பூட்டுறதும் வந்தான். ஆமாம், பூட்டினவன் தான் என்ன செய்ய நிற்போம்? ஆமாம், கலற்றும். கடற்றுப கால வனங்கலந்த அலரால் ஒளியன். எனவே அந்த ஞானம் அலரால் ஒளி, அது ஐயாரன் அடி. எப்போ ஞானம் வந்ததோ அப்போ வினைகள் நீங்கும், பிறவி நீங்கும். அது எதுனா பெருமானுடைய திருவடி. அதான் நிழல். அந்த அழல் தான் நிழல். அடா, அழல்னா தீ. அதைத்தான் என்ன சொல்கிறாரு? நிழல் என்று. எனவே அது அருளுடை சுடர். அது என்ன சுடரே? அருளுடை சுடரே. அதனால் இங்கே அந்த பிறவிங்கிற வெயில் வருத்தம் நீங்கும்படி, பிறவிங்கிற வெயில் அந்த வருத்தம் நீங்கும்படி சிவபெருமானது திருவடி தாமர நிழலில் சேர விரும்பி அவர் கிருபா சாகரம். கிருபா சாகரம் அப்படின்னா கருணை கடல். கிருபா சாகரம்னா கருணை கடலாகிய எம்பெருமான் ஆன்மாக்கள் யாவும் இந்த பாசபந்தம் நீங்கி முக்தி பெற்று உய்யும் வண்ணம். முக்தினானது, முக்தினானுமா? முக்தி எல்லாரும் சொல்லுறோம், முக்தி முக்தின்னு. அது என்னது? அதுதான் தெரிய மாட்டேக்கு. முக்கியம் வேணுமா உங்களுக்கு? அப்படின்னா என்னது முக்தினா? விடுபடுதல். விடுபடுதல் பேர் தான் துன்பத்திலிருந்து விடுபடுதலாம் முக்தி. புரியுதா? ஆமாம், அதற்கு ஒன்றை பெற்றால் தான் விட முடியும். அதை ஆமாம், அதான் வீடு பேர், விடுதலும் பெறுதலும் என்று. எனவே அந்த ஆன்மாக்கள், எல்லா ஆன்மாக்களும் இந்த பாச பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி பெற்று உய்யும் வண்ணம் பெருமான் திருவுளம் கொண்டு திருவாய் மலர்ந்தள்ளிய இந்த சிவாகமங்களை அவர், நாமெல்லாம் சிவாகமத்தை படிக்கிறோம். சிவாகம்னா சிவாகம்னா இருக்குமா? சித்தாந்தம். சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் சொல்கிறாரா இல்லையா திருமூலர்? ஆமாம், அந்த சித்தாந்தத்தை படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? அசிரத்தையோடு. எப்படி படிக்கிறோம்? அசிரத்தையோடு, அதிசிரத்தையோடு படிக்கணும். எப்படி படிக்கணும்? அதிசிரத்தையோடு படிக்கணும். நாம் அசிரத்தையோடு படிக்கணும். புரியுதா? ஏன்
நமக்கெல்லாம் முட்டில் பசி, அவருக்கு வயிற்றுல பசி. அதனால அவர் அதிசிரத்தையோடு பிடிக்காது. நாம் என்ன முட்டி கிடைச்சா கிடைக்கு, இல்லைன்னா என்ன கெட்டு போச்சு, அப்படித்தான் இல்லையா? இப்போ தான் சொல்கிறார்ல திருவள்ளுவர் பையன்ல, பெருமானை பார்க்கட்டா என்ன குறைஞ்சி போச்சுங்க, என்ன குறைஞ்சி போச்சு, அடா பாய்ப்பையில நாம் நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு துன்பப்பட்டும். அதனால் என்ன கெட்டு போச்சுங்க இல்லையா? அதுதான் அங்கே வருந்தற்குரியது. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோங்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அது தெரிஞ்சாலே அவன் உயிரி அடைஞ்சிடும். துன்பத்தில் கிடக்கோம்னா துன்பத்தில் கிடக்கிறோங்கிறதே தெரியாமல் கிடக்கும், கோமாவில் கிடக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். ஆமாம், அதனால தான் ஞானிகள் நம்ம பார்த்து அந்தோங்கிறாங்க, ஐயோ பாவம், அவர் பார்த்து நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. நாம் யாரும் அதை பற்றி கலங்குவதில்லை, ஏன்னா நமக்கு அது தெரியவே இல்லை இன்னும். அதனால் இங்கே சொல்கிறார், அந்த உயிரி பெறுவதற்கான வழியை சொல்கின்ற சிவாகமங்களை அந்த பெருமான் அதிசிரத்தையோடு படிக்கிறார். அதனால் அல்லும் பகலும் அந்த சிவாகமங்களையே படித்து கொண்டிருக்கிறார். அது ஞான பூசை, எழில் ஞான பூசை. அதுக்கு என்ன பேர்? எழில் ஞான பூசை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி படித்து வந்தார். அதனால் சைவ ஆகமங்களை கற்று வரும் கால அவருக்கு நானாவிதமான பாசம், நம்மை பாசங்களெல்லாம் எப்படி பற்றியிருக்கின்றன என்பது பற்றியும், அந்த பாசபந்தத்தினாலே ஆன்மாக்கள் இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த பெருங்கடலுக்குள்ளே கிடந்து மயங்கி மயங்கி தியங்குகின்றவை, மயங்கி தியங்குகின்றது. தியங்குதல் என்ன? மயங்கினோம், தியங்குதோம், இழை இழைத்து சோர்வடை அப்படி கிடக்கிறோம். அதெல்லாம் அந்த நூல்களை படித்து உணர்கிறார், நூல்களை படித்து உணர்கிறார். அந்த ஆன்மாக்களிடத்து கொண்ட பெரும் கருணைத்திறத்தினாலே சிவபெருமான் அந்த பாசத்தை நீக்கி நமக்கு அந்த நித்திய சுகம் கொடுத்து அருளுகின்றமையும், ஏக பிரம்மமாயும் சத்திய ஞான சுகம் அளிப்பவராயும் நிஷ்களராயும் விசுவ அதீதனாயும் விசுவ பிரம்மமாயும் சர்வக்கராயும் சர்வ கர்த்தாவாகியும் பரஞ்சோதியாயும் நிஷ்டா பிராப்தராயும் அப்பிரமேயராயும் இருக்கின்ற அந்த சிவபெருமானை அவர் திருகரணங்களால் 6 கால வேலை மெய்யன்போடு சேவிக்கும் அடியார் போல இருந்தார். 6 காலமும் பெருமானை பூஜை செய்து கொண்டிருந்தார். எனவே அந்த முக்தி என்பது சதா சர்வகாலம் அந்த 6 காலம் பெருமானை திரிகரணங்களால் மெய்யன்போடு வழிபடுபவருக்கு அன்றி ஏனையோருக்கு அது அசாத்தியம் என்பது பற்றி இவர் அதை சிரத்தையோடு செய்து கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு
எப்போ பார்த்தாலும் மந்தையாக இருக்கிறவங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தால் அவருக்கு எரிவனை ஒப்பும் அறமறிபாகம் விரைவிலே அடைகின்ற அந்த விதியுடையாருக்கு அதுக்கு முன்னால் உண்டாக இருக்கின்ற அந்த அதிதீவிர பக்குவம் அவருக்கு வந்தடைந்தது. அதனால் அவர் அந்த சத்திய ஞானம் உணர்த்துவது அந்த எம்பெருமானது திருவாயில் நின்றும் பிறந்த அந்த பரிசுத்த ஆகமம் என்பதும் அந்த திருவாதபுரீஸ்வரருக்கு தெளிவாக புலப்படுகிறது. எனவே அது புலப்பட்ட காரணத்தால் அந்த மெய்ஞானத்துக்கு சாதனமாகிய அந்த உபதேசத்தை, பெருமான் உபதேசத்தை பெறாமல் நாம் முக்தி அடையவே முடியாது. ஞானம் முதல்ல விளையாது. அதனால் எப்படியாவது ஒரு உண்மை பொருள்கிட்ட உபதேசம் பெற வேண்டும் என்ற நாட்டம் அவருக்கு அதிதீவிரமாக அந்த ஆசை அவருக்கு எழுகிறது. அதனால் அந்த ஞான விசாரம் தேடுதல், ஞானத்தை தேடுதல் அவரிடத்தில் நிகழ்ந்த அந்த திருவாதபுரீஸ்வரர் வேதாந்த துணிவும் ஆகம துணிவும் பேதமுடையன என மனசிலே நிகழ்கின்ற சந்தேகத்தை ஒழித்து, எனவே அந்த உபனிஷத்து பொருளும் ஆகம பொருளும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை என்ற கருத்து, ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருக்கிறது என்ற கருத்து அவரிடத்தில் நிகழ்கிறது. அதனால் அந்த வேதத்தை நீக்கி தெளிவடையும் பொருட்டு அவர் தக்க மெய்க்குருவை அடைய வேண்டும் என்ற தாகம் அவருக்கு ஏற்படுகிறது. எனவே அவருடைய மனசிலே நிகழ்கின்ற அந்த சந்தேகத்தை ஒழித்து குருவடிவாகிய தன்மையையும் சிஷ்யனாக என்னையும் நன்கு உணர்த்தி அருளுகின்ற ஞானாசிரியர் வந்து எனக்கு உபதேசம் செய்ய அந்த நாள் எந்த நாளோ என்று அவர் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த மை அன்பு உடையவருக்கு எளிவருகின்ற அந்த பெருங்கருணை கடலாகிய அந்த ஞானாசிரியரது அந்த அற்புத போதைகளாலன்றி வேறு எந்த ஒரு மார்க்கம் கொண்டு நாம் இந்த பாசப்பற்றிலிருந்து விடுபடல் என்பது முடியாது. எனவே அவர் அதாவது அந்த மலங்களிலிருந்து விடுபடுதல் என்பது மரக்கலமின்றி மகா சமுத்திரத்தை கையினால் நீந்தி கரையேற துணிதல் போல. எனவே அந்த குருதான் அந்த மரக்கலம். அந்த குருங்கிற மரக்கலம் இல்லாமல் இந்த மகா சமுத்திரம், சமுத்திரம்னாலே ரொம்ப பெருசு, இது மகா சமுத்திரம். அதை நீந்தி முக்தி கரையை அடைவது முடியவே முடியாது. அதனால் பெருமான் நேரே வந்தாலும் நமக்கு முக்தி இல்லை. பெருமான் நேரம் வந்தால் கூட சகல் இருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சகல் இருக்கு. குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று குமரகுருபரருக்கு 7 வயசிலேயே முருகப்பெருமான் நேரே வந்து ஞானம் கொடுத்துட்டார். ஆனாலும் அவர் என்ன கேட்குறாரு? உருவாய் வர வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்னா அப்போ தான் ஞானம் பூர்த்தி அடைகிறது. அதனால இங்கே அந்த குரு இல்லாமல் முக்தி என்பது கிடையாது.
அதை சுவேதாசுரம் உபனிஷத்து சொல்லும். அதாவது இந்த மானிடன் விசும்பை தோல்போல் சுருட்ட வல்லானாயில் ஈனமில் சிவத்தை காணாது இடும்பெய்தில் வீடு பெய்தும் என்பான். விளங்குதாமா? இந்த வானத்தை சோறு மாதிரி சுருட்டி அப்படி கைக்குள்ளே வச்சுட்டு போகணும். முடிஞ்சதுன்னா கூறு இல்லாமல் உங்களுக்கு முக்தி பெறலாம்ங்கிறார். முடியுமா? அப்போ பொறி இல்லாமல் முக்தி பெற முடியாது என்கிற. அதனால் அந்த குருவை அவர் எதிர்பார்த்து அந்த தாகத்தோடு, ஞான தாகத்தோடு அவர் இருக்கிறார். அதனால் அந்த பெருமான் என்ன செய்கிறாருன்னா, இவர் வேத ஆகமங்களையெல்லாம் நன்கு கற்று இருக்கின்றவராயினால அவரை பல சைவ ஆச்சாரியர்களோடு எண்ணிறந்த வாதங்களை செய்கிறார். அதில் ஏதாவது ஒருத்தர் நல்லபடியாக ஒரு உபதேசம் நமக்கு கிடைச்சிடாதா என்று அறிவிலே பெரியவர்கள் கூடலாம் வாதம் செய்கிறார். அதனால் அந்த தேனை உண்டுகிற இச்சையுடைய வண்டானது அது சோலையிலும் தடாகத்திலும் அலைந்து தெரிவதைப் போல ஒரு சின்ன பூவாக இருந்தாலும் அதுலேயும் போய் தேனை எடுக்குதா இல்லையா? எடுக்குதா இல்லையா? ஆமாம், எடுக்குது. அதுபோல இவர் அந்த தேன் வண்டு போல ஒவ்வொரு இடமா சென்று ஞான விசாரம் செய்து கொண்டிருக்கிறார். எங்கேயாவது ஒரு நல்ல குரு கிடைச்சிட மாட்டாரா என்று அந்த மணிவாசகர் தான் சொல்லுவார் இல்லையா? தினைத்தனை உள்ளதோ கோவிலில் தேன் உண்ணாதே அப்படின்னு இந்த அனுபவ வாசகங்கள் தான் அவருக்கு பின்னால் அவர் இந்த பாடுறதுக்கு காரணமாக அமைகிறது. விளங்குதமா? எனவே அப்படி அவர் அந்த மசிவின் நசையாறு, மசிவினுடைய நசையாறு எப்படி அலைகிறார். அப்போது அந்த மோட்ச சுகமாகிய இன்பம் அளிக்கின்ற அந்த பெருமான் நமக்கு வாய்க்க மாட்டாரோ என்று அவர் தெரிந்து வருகிற காலத்தில் இந்த பெருமான் அதையெல்லாம் கண்டு இவருக்கு அந்த பெருமானுடைய திருவடி நிழலை அடையணுங்கிற ஆசை மிகுதி வந்ததுனால அந்த பெருமான் அதுக்கு தகுந்தாற் போல ஆமாம் அவருக்கு அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். அதனால் ஒரு நாள் அந்த அரிமர்த்தன பாண்டியனுடைய மகாராஜா, அந்த மகாராஜாவினுடைய அவர் அரசவையில் அவர் நல்ல அலங்காரம் செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். அந்த சிங்க ஆசனத்தில் அமர்ந்திருக்க அந்த சமயத்தில் அந்த அரசரது அந்த குதிரை நிறை காப்போம், குதிரைப்படைக்கு அதிபதியாக இருக்கிறோம், குதிரைகளெல்லாம் காப்பவர்கள் வந்து இவரை பார்த்து முறையிடுகின்றார்கள். மகாராஜாவே, அதாவது சந்திரகுல திலகமே, உமது குதிரை சாலையில் உள்ள குதிரைகளெல்லாம் அநேகமான குதிரைகள் இறந்துபட்டன. மிச்சம் இருக்கிற குதிரைகளும் நிறைய நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றன. எனவே இவைகள் போருக்கு உதவ மாட்டார். ஒரு போர் வருமாயின் அதில் யானைகளும் குதிரையும் முக்கிய பங்கு வகித்து நிற்போம். அதனால் நல்ல குதிரைப்படை இல்லாமல் நம்முடைய நாட்டை பாதுகாக்க முடியாது. அதனால் தக்க குதிரைகளை இப்பொழுதே வாங்கி அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில்
முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடும் பொழுது அவர் உடனே இவருக்கு எல்லாம் செய்து கொண்டிருப்பவர் யாரு? இந்த மந்திரியாக இருக்கக்கூடிய பிரம்மராயர். விளங்குதா? அதனால் இந்த வாதபுரீஸ்வரர் தான் அவருக்கு தலைமை மந்திரியாக இருக்கிறார். அதனால் அவர் எல்லா பொறுப்பையும் அவற்றை விட்டுட்டு இவரே சுகமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் தான் இதை பார்த்து உடனே ஏற்பாடு செய்யணும். இதுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் நம்ம பொக்கிஷ அறையிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு சாவியையும் கொடுத்துட்றார். விளங்குதா? அவர் அந்த குதிரைகளையெல்லாம் அந்த நல்ல இடத்துல வாங்கி, அதாவது அவங்க அந்த குதிரை சேவர்கள் அந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்போது சோழ நாட்டு கடற்கரையில் அரபு குதிரைகள்லாம் இறங்கி இருக்கின்றன. அதனால் அதை வாங்கிறதுக்கு இதுதான் நல்ல சமயம் என்று அவர்கள் அதையும் அங்கே சொல்கிறார். எனவே அந்த சோழ தேச கடற்கரையிலே அந்த ஆரிய தேசத்து உத்தம குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் அதை நேரிலே பார்த்தோம் என்று சொன்னார்கள். அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு அந்த அரிமர்த்தன பாண்டியன் அளவில்லாத மகிழ்ச்சியுற்று அவர்களுடைய விசுவாசத்தை வியந்து போற்றி பிறகு மந்திரியாகிய அந்த வாதபுரீஸ்வரரை நோக்கி, மந்திரி, நீர்தான் எனக்கு கண், நீர்தான் எனக்கு கண், உண்மையன்றி வேற யார் இந்த முக்கியமான காரியத்தை குற்றமில்லாமல் செய்ய முடியும் என்று அவர் முதல்ல சொல்லிக்கொண்டு, என்னுடைய குதிரைக்காலை காப்போர்களெல்லாம் குதிரைகள் பல இறந்தன, எண்ணிறந்தன குதிரைகள் இறந்துபட்டன, எஞ்சிய குதிரைகளும் வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கின்றன. யுத்தத்துக்கு ஏற்ற உத்தமமான குதிரைகள் ஒன்றேனும் இல்லை என்று கூறினார்கள். எனவே நீர் அந்த திறவி சாலையை திறந்து அளவில்லாத திறவை எடுத்து கொண்டு போய் எண்ணில்லாத குதிரைகளை வாங்கி மேழுக என்று சொல்கிறார். அதை கேட்டு வாதபுரீஸ்வரர் அந்த அரசனுடைய கட்டளை தலைமையில் கொண்டு அவர் பணிபுரிவாரால் ராஜனது திறவிசாலையை திறந்து உத்தம வாசி கொள்ள திறமைகளை எல்லாம் எடுத்து, உத்தம வாசினா உத்தமமான குதிரைகள், வாசினா குதிரை, அந்த குதிரைகளை வாங்குவதற்காக வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த அறையை தாழிறக்கி அந்த திரவியங்களை எல்லாம் சுமந்து கொண்டு தமது வீட்டிலே வைத்து, அதற்கு பின்னால் பிரயாணத்திற்கு முன்னாக பெருமான் அந்த சோமசுந்தர கடவுளை தரிசித்து வணங்கி அவரது விடைபெற்று செல்ல வேண்டும் என்று சங்கற்பித்து கொண்டு அவர் அந்த பெருமானுடைய சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்துக்கு செல்கிறார். எனவே இந்த அப்படி செல்வதற்கு முன்னால் அவர் குளித்து, வீட்டில் குளித்து பூசையெல்லாம் முடிச்சுக்கிட்டு கிளம்புறார். அதனால் ஸ்நானமாகிய சுவர்ண பதிமினி, சுவர்ண பதிமினி என்னும் பிரசன்ன சலீனம், ஸ்வர்ண பதிமினி என்ற பிரசன்ன சலீனம், பிரசன்ன சலீனம் என்றால் தெளிவான நீர், தெளிந்த நீர் என்று பொருள். அதனால் நல்ல தெளிந்த நீரில் குளித்து அதுக்கப்புறம்
நிறைந்த வாபிகள் வீழ்ந்து ஸ்நானம் செய்து, அந்த ஸ்நானம் செய்கிறது இவர் பாவங்களையெல்லாம் களையிறது போல இருக்குதுங்கிறார். எனவே அந்த பாவங்கள் அனைத்தையும் கூலியாக்கின்ற அந்த புனித நீராடி சிவச்சின்னங்களாகிய விபூதி ருத்ராட்ச மாலை தணித்து நித்திய கர்மங்கள் யாவும் முடித்து அந்த தடாகத்தின் சமீபத்தை வீட்டிலிருந்து அருளுகின்ற விநாயக கடவுளை அவர் நாழிகேரம் கொண்டு தொழுது, அப்புறம் கந்தம் தூபம் தீபம் முதலியவற்றால் பூசித்து பின்பு அந்த கிருபா சமுத்திரராகிய சுப்பிரமணிய கடவுளையும் சேவித்து தன்னுடைய நோக்கங்களை எல்லாம் சொல்லி, நாம் அதை மாதிரி குதிரை வாங்க போகிறது அது வெற்றிகரமாக முடியும் பொருட்டு அது சம்பூர்ணமாக வண்ணம் அந்த பரப்பிரமமான அவரை பிரார்த்தித்து பின்னர் அனுக்கிரக ரூபியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையையும் அவருடைய திருச்சந்நிதி முன்னின்று வணங்கி துதித்து, அதற்கு பின்னால் சோமசுந்தர கடவுள் திருச்சன்னதியிலே சென்று அவள் வெயிலிலே பட்ட வெண்ணெய் போல மனமுருகி அஞ்சலி ஹஸ்தரார் ரோம்பாஞ்சதில் உற்று மயிர்பூச்சரிக்க சிருஷ்டி திதி சங்காரம் திரோகமும் அனுப்புறவும் எனப்படுகின்ற அந்த பஞ்சகிருத்தியங்களும் நடைபெறுகின்ற ஆனந்த தாண்டவம் புரிந்தழும் எம்பிரானே, அருட்கடலே, அடியாருக்கு எளிய பெருமானே, பக்தி வலையிலே படுவோரே, எனது ஆவியிலே தேவாதி தேவரே, அகில காரணரே, சிவபிரானே, அடியனது பிரயாணம் அது சுலபமாக வண்ணமும் இந்த நாம் கொண்டு செல்கின்ற இந்த திரவியங்கள் அனைத்தும் தேவரீருக்கும் தேவரீரை மை அன்போடு வழிபடும் அடியாருக்கும் விநியோகமாகுமாறு நீங்கள் திருவுள்ளம் பற்றி அருள வேண்டும் என்று அவரை அறியாமல் பிரார்த்தித்து நிற்கிறார். முதல்ல குதிரை வாங்கணும்னு போனவர் அங்கே போய் இந்த திரவியமெல்லாம் பெருமானுக்கும் அவருடைய அடியாருக்கும் விநியோகமாகணும் என்று அவர் சொல்கிறார். அங்கே போய் அதனால் எவ்வாறு சிவபெருமானை பிரார்த்தித்து அந்த திருப்புகின்ற அந்த சமயத்தில் ஒரு ஆதிசைவ பிராமணர் அவருக்கு எதிர் சென்று அவர் கையிலே திருநீற்று பிரகாசத்தை கொடுக்கிறார். அதனை அளவில்லாத சிரத்தையோடு வாங்கி திரு வாதபுரீஸ்வரர், இதுவே என் பிரயாண சித்திக்கு முக்குறி என்று பேர் வகை எய்த அதை மேனி முழுவதும் பூசுகிறார். பின்பு அந்த சிவபெருமானை துதித்து விடைபெற்று அந்த பாண்டிய படகம், பேரி, சல்லிகை, தாரை முதலிய வாத்தியங்கள் எங்கும் முழங்க, வெண்குடை கவிப்ப, சாமரைகள் இரட்ட, சதுரங்க சேனை சூழ, இரத்தின கவிசமான அந்த பொற்சிவகை நீரை ஏறி அவர் அந்த கல்வரையும் பாலை கருஞ்சுரமும் காஞாரும் முல்லை மருதங்களும் கடந்து கிழக்கு சமுதிரத்தின் கண்ணதாகிய திருப்பரைந்தோர் அந்த திருப்பரந்துரை நோக்கி அந்த சிவிகையிலே அமர்ந்து ஊர்ந்தனர் என்று அவர் சொல்கிறார். எனவே
அந்த பெருமான் இவருக்கு அந்த புண்ணிய விசேடங்களால் அந்த சிவபெருமான் இவருக்கு இதை அருள இவர் அந்த சோமசுந்தர கடவுளெல்லாம் வழிபட்டு கொண்டு பெருந்துறை நோக்கி செல்கிறார். அந்த சமுத்திர துறமதித்து நோக்கி போகல, எங்கே போய் போகிறாராம், பெருந்துறை நோக்கி செல்கின்றார் என்று சொல்கிறார். இவர் முதல்ல விநாயகர் வழிபடும் போது அந்த பயணம் சிறப்பாக அமைய போகிற பணி நிறைவு பெற்று குதிரைகளை வாங்கி வருமாறு தான் வேண்டுறார். ஆனால் சோமசுந்தர கடவுளை வழிபடும் போது என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஆமாம் சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் நிவேதனமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இதெல்லாம் இங்கே இந்த புராணத்தில் அவர் சொல்கிறார். அதாவது இந்த பெருமான் மெய்த்தவர் உற்ற அந்த பெருந்துகை இத்தகரை குறுகும்படி இத்தகு நல்பொருள் கொண்டு நெல் இப்படிகள் செலும் என்றறி அத்தகு புத்தி ஒழிந்து உயிர் அற்புத புத்தி பெறும்படி உய்துள சக்தி உடன் ஒரு உத்தம பஞ்சமன் என்று சொல்கிறார். எனவே அந்த மைத்தவற்ற பெருந்தர் வித்தகரை குறுபடி அந்த பெருந்துரை வித்தகரை குறுகும்படி பெருந்துறையில் வரக்கூடிய அந்த ஞான குரு வித்தகர்னானது ஞான குருகை அவர் சேரும்படி அந்த மெய்மையாகிய தவத்தை உடைய பெரியோர்கள் வாழுகின்ற அந்த திருப்பெருந்துறையிலே சாதுரியராகிய ஞான தேசிகரை அடையும்படி எத்தகு நல்பொருள் கொண்டு இந்த பொருளையெல்லாம் எதுக்காக கொண்டு போகிறாராம், பெருமானிடத்தில் காணிக்கையாக கொடுக்க போகிறார் என்று அங்கே சொல்கிறார். விளங்குதா? அதனால் எத்தகு நல்பொருள் கொண்டு இந்த தகுதியாகிய நல்ல பொன்னை கை கொண்டு அத்தகு புத்தி ஒழித்து அந்த மந்திரி உத்தியோகத்துக்கு வேண்டிய சூழ்ச்சிகள் எப்பொழுது மிகவும் தழிர்ந்து அவர் அந்த மந்திரி உத்தியோகத்தில் எதுக்காக போனாரோ அதெல்லாம் முற்றிலும் மறந்து நீர் இப்படியில் செல்லும் என்றால் நீர் எந்த நெறியாலே செல்லும் என்று அந்த திருவாதவூர் அடிகளை செலுத்துதலினான். எனவே இவர் செய்த புண்ணியத்தினால பெருமான் என்ன செய்கிறாராம், இவர் குதிரை வாங்கணும்னு பெறப்பட்டாலும் இவரை பெருந்துரைக்கு செல்லுமாறு அந்த உத்தம புருஷராகி பெருமானை ஞான குருவை தரிசிக்குமாறு செலுத்துததுனால அதனால் முக்தி பெறும்படி உய்துள சக்தி உடன் என்கிறார். எனவே பக்குவான்மாவை பரமுக்தி பெறும்படி செலுத்தும் அந்த பிரேரக சக்தியோடு உத்தம பஞ்சவன் பொரு ஒத்தனன் என்பான். அந்த உத்தம புருஷனாகிய பாண்டியன் உவகை பொருந்தி இருந்தான். பஞ்சவன் அந்த பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறாரு, பஞ்சவன். பஞ்சவன் என்ற சொல்லுக்கு பாண்டியன் என்பது பொருள். சங்க இலக்கியங்களில் குறிப்பாக சிலப்பதிகாரம் மற்றும் முத்தொள்ளாயிரம் போன்ற நூல்களில் பாண்டிய மன்னர்களை குறிக்க இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பணிவியில் உயர் சிறப்பின் பஞ்சவன் கூட என்றும் பஞ்சவன் அந்த பாண்டிய மன்னனை குறிக்கிற சொல்லு அதை இந்திரனுடைய ஆரத்தை அணிந்த பாண்டிய மன்னனையும் குறிக்கிறது. சிலப்பதிகாரத்தில் இந்திரன் தன் ஆனதே அவன் கழுத்தில் கிடந்த ஆரத்தை எடுத்து ஒரு பாண்டிய மன்னனுக்கு அளித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அந்த மன்னன் அதனால் பஞ்சவன் என்று அழைக்கப்படுகிறான் என்று அது காரண பெயராக சொல்கிறார். எனவே அந்த பஞ்சவன் அவன் சிலப்பதிகாரத்தில் நெடுஞ்செழியனையும் அப்படி வாயில் காப்பும் சொல்கிறான். வழியோடு வளரா பஞ்சவ வாழி என்று அவனை வாழ்த்துகிறான். அந்த பாண்டியன் அந்த வெள்ளி அம்பலத்து துஞ்சிய பெருதுபழுதியை காவிரி பட்டணத்து காரி கண்ணனார் என்ற புலவர் செருமான் பஞ்சவர் ஏறு என்று அந்த பாண்டிய மன்னனை குறிக்கிறார். பஞ்சவன் வானவர்கோன் ஆரம் பூண்டனன் வானவர்கோன் அந்த ஆரம் வழங்கியோன் என்று பாராட்டப்பெறுகிறது. எனவே இந்த பஞ்சவன் என்பது பாண்டியனை குறிக்கிற ஒரு சொல். அவன் முக்தி அடையும்படி படிங்கிறது ஆகவே அது சக்தியை குறிக்கிற ஒரு சொல். எனவே இந்த பெருமான் அந்த சிவ ஆகம பொருள் கொண்டு வினைப்போர் கொண்டோரை பரமுக்தி பெறும்படி இந்த ஒழுக்க நெறியாக செல்லுக என்று அந்த பக்குவ ஆன்மாவை சிவசக்தி செலுத்துவது போல அந்த பாண்டிய மன்னன் இந்த செல்வ பொருளையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு போய் வாங்கிட்டு வாங்க செலுத்துறது எப்படி இருக்குதான். பக்குவ ஆன்மாக்களை இறைவனுடைய சக்தி முக்தி நோக்கி செலுத்துவது போல இருக்குது என்று அங்கே சொல்கிறார். எனவே அந்த கதியை மறைத்தன்ன சோதி கடுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூட்டடி மேற்கூடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னவன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே என்று நமக்கு திருவாசகத்தில் சொல்கிறார். எனவே அந்த திருவாக்குகள் கொண்டு அந்த சோதி கதரை மறைத்தன்ன சோதி அந்த கழுக்கடை கைப்பிடித்து தன் கையில் கழுக்கடைனானது திரிசூலம், கழுக்கடைனானது திரிசூலத்தில் கையில் பிடித்து கொண்டு அந்த குதிரையின் மேல் வந்து கூடிடம் மேற்கூடி கேடு கண்டீர் என்பார். அந்த குதிரையில் வந்து இவருக்கு நரிபரி ஆக்கி இல்லையா அவனுக்கு முக்தி கொடுத்ததை சொல்கிறார். எனவே இங்கே பற்றிலர் பெற்ற சிவன், அந்த பற்றிலர் யார் உலகப்பற்று அற்றார்களோ பற்றிலர் பெற்ற சிவன் கடல் பற்றினர். உலகப்பற்றை விட்டு யார் சிவபெருமானுடைய கடலை பற்றினாரோ அவரை கலைவன் தமிழ் முற்ற மலைக்கு இறைவன் தனை ஒக்க மதித்து அருள் கொண்டலை வில் துபசன் நெடும் படை மிக்க புலிக்கொடியன் படை மற்றுள்ள கொற்றபிரதம் படை வர்க்கமும் முன்கொண்டு எழுந்தன என்று அவர் சொல்கிறார். அதாவது பற்றிலர் பெற்ற, அந்த பற்று இலர் பெற்றங்கிறது இறந்த காலத்தில் சொல்கிறார். பற்றிலர் பெற்ற சிவன் கடல் பற்றினவரை இறந்த காலத்தில் அப்படி சொல்கிறது. அந்த திருக்குறளில் மலர்மிசை ஏகினான், மலர்மிசை ஏகினான் என்று இறந்த காலத்தில் ஏகுவான்னு சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறாரு? ஏகினான் என்று இறந்த காலத்தில் சொல்வார். அதுபோல இங்கே பற்றிலர் பெற்ற என்று இறந்த காலத்தில் சொல்கிறார். ஏன்னா நிச்சய பொருள் அது கொடுக்கிறது. ஆமாம், எதிர்காலத்தை வரத இறந்த காலத்தில் சொல்கிறது நிச்சயம் கொடுக்கும். இப்போ இங்கே வாங்க அப்படின்னா வாரேன்னு சொல்லணும், வந்துட்டேன் சொல்கிறேன்.
சொல்கிற மாதிரி அப்படி இங்கே வாங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம்? வந்துட்டேன் வாங்கன்னு தானே சொல்லணும். இந்த வந்துட்டேன்னு சொல்கிறோமா இல்லையா? அது சீக்கிரம் வருவேன் அப்படிங்கிற நிச்சய பொருள் குறிப்பது. அதுபோல் இங்கே பற்றியலர் பெற்ற என்று அவர் இறந்த காலத்தில் நிச்சய பொருள் பற்றி சொல்லுகிறார். எனவே அந்த சிவன் கடல் பற்றினவரை இந்த பற்றிலர் இருவகைப்பற்று மற்ற மெய்ஞானிகள். எந்த இருவகைப்பற்று? நான் என்ற பற்றும் எனது என்ற பற்றும். நான் என்ற பசுப்பற்றும் எனது என்ற பாசப்பட்டு மற்றவர்கள் சிவப்பற்றுக்கு உரியராகிறார். விளங்குதா? எனவே அந்த ஞானிகள் அத்துவிதமாக கலக்கப் பெறுகின்ற சிவபெருமானுடைய திருவடிகள் இருக பற்றினவரும் இல்லையா? அந்த பற்றற்றால் சேர் படம்பதியை பாசு நிராவிய படபத்தை கேட்பான் இல்லையா? அந்த பாசப்பற்று நீங்கி சிவப்பற்று உடையவர் அடைந்து வழிபடுகின்ற பாசு நிலாவிய பழம்பதி. என்ன பழம்பதி? பழம்னா நித்தமான நித்தப்பதி. பழம்னானது நித்தம், மற்றதெல்லாம் அனித்தம். அதனால கலைவன் தமிழுற்ற மலைக்கு இறைவன் தானே என்கிறார். ஒக்க மதித்தருள் கொண்டலை கலைகளை உடைய வளமான தமிழ்மொழி. கலைகளை உடைய வளமான தமிழ்மொழி இருந்து பரவப்பெற்ற பொதிய மலை. பொதிய மலை என்ன சொல்றாரு? தமிழ் மலைங்கிறார். தமிழை வளர்த்த மலை. அதனால என்ன சொல்றாரு? தமிழ் மலை. வளவிய தமிழ்மொழி இருந்து பரவப்பெற்ற பொதிய மலை. எனவே அந்த தமிழ் தான் தென்றலோ என்கிறார். அந்த இருந்து வரல அதை தென்றது அதுதான் அந்த தமிழம் என்று சொல்கிறார். எனவே அந்த மலைக்கு தலைவனாகிய பாண்டியன் என்கிறார். அந்த பொதிய மலைக்கு தலைவன். பொதிய மலைக்கு தலைவனாக யாரை சொல்லுவாங்க? பாண்டிய மன்னன் இங்கே சொல்றார். பொதுவாக இலக்கியங்கள்ல ஆயாண்டிரன், ஆய் அண்டிரங்கிறது ஆய் வள்ளல், கடையேடு வள்ளல்கள் ஒரு அவனை சொல்வார்கள். அதனால அந்த சிலப்பதிகாரத்தில் வழக்குரைத்த காதையில் வாயில் காப்போன் அந்த மன்னனிடம் சென்று கொற்கை நகரத்து வேந்தே வாழ்க, தென் திசையில் உள்ள பொதிய மலைக்கு தலைவனே வாழ்க, செழியனே வாழ்க என்று அவன் கூறுகிறான். எனவே அவன் பொதிய மலைக்கு தலைவனாக சொல்லப்படுகிறது. எனவே அவன் தமிழை வளர்த்ததுனால, அந்த சங்கம் வைத்து வளர்த்ததுனால பொதிகையே தமிழாகவும் அந்த அகத்திய முனிவரை அதன் காவலராகவும் சொல்கிறார். எனவே தன்னை போல நன்கு மதித்த கிருபாஸ் அந்த மேகமும் ஆகிய அந்த வாதவூர் அடிகளை வில் துவசத்தன் நெடும்படை, வில் துவசத்தன் விற்கொடியை உடைய சேரன், அவன் படை வர்க்கமும் அந்த சேரனுடைய சேனா சமுத்திரமும், புலிக்கொடிய மிக்க படை வர்க்கமும் புலிக்கொடியை உடைய சோழரது தொகை மிக்க அந்த சேனா சமுத்திரமும், மற்ற உள்ள கொற்றவர் தம்படை வர்க்கமும் முன்கொடி எழுந்தன. மற்றும் உள்ள அந்த சாமந்தர்களது, சாமந்தர்னா அமைச்சர்களது சேனா சமுத்திரங்களும் தமக்கு ஒரு முதலாக கொண்டு அங்கே எழுந்தருளின
என்று சொல்லி அவரை அப்படி அந்த அரசன் இவரே அந்த வாதவூர் அடிகளை அந்த அமைச்சரை அரசனாகவே மதிக்கின்றார். அவரை அந்த வாதவூர் அடிகளை அமைச்சர்னு இது வரைக்கும் அவர் சொல்லலை. யார்? அந்த அரிமர்த்தனை பாண்டி அவரை ஒரு அரசனாகவே மதிக்கிறார். அவ்வாறு மதிக்கவே சேனைகளும் அவ்வாறு மதித்தன என்பார். முற்கொடு எழுந்தன என்றும் தமிழ் முனிவராகிய அகத்தியர் தங்கியிருந்து தமிழை பரப்பிய முக்கிய ஸ்தானம் ஆகலின் அந்த பொதிய மலையின் கலைவன் தமிழ் மூற்ற மலை என்றும் அந்த மலையை தனது அந்த சத அங்கங்கள் அரசனுக்குரிய 10 அங்கங்களில் மலையும் ஒன்று. அதனால அவனை அந்த பாண்டியனை மலைக்கு இறைவன் என்றும் எதிர்காலத்தவர் ஓதி உயும் வண்ணம் அந்த திருவாசக மழை பொழிபவராகலில் அந்த திருவாதவூர் அடிகளை அந்த மலையை சார்ந்திருக்கின்ற கொண்டல் என்றும் இங்கே சொன்னான். மலையில் இருக்கிற கொண்டல் மேகம் போல கொண்டல் என்றும் சேர சோழர்கள் இருவரும் அவர்கள் சார்பவன் என்பது சார்பவன் என்பது ஒரு தமிழ் சொல்தான். சார்பவன் என்பது உலகையாளும் பேரரசன், தனக்கு மேலே ஒரு அரசன் இல்லாதவன். அது சக்கரவர்த்தி என்ற பொருள்படுவது. இது பெருமான தேவதேவன் என்றும் வேந்தற்கெல்லாம் வேந்தன் என்றும் நாம் அழைப்போம். அதை நம்ம திருவள்ளுவர் 6வது பாட்டில் சொல்கிறோமா இல்லையா? மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. எனவே அதனால சக்கரவர்த்தி தனக்கு மேல் ஒரு அரசன், தன்னை ஆள்வதற்கு ஒருத்தன் இல்லாதவன் என்று பொருள். அதனால அந்த பாண்டியனை போல நெடுநில அரசர்கள் ஆதலில் அதனை விளக்குவதற்கு விருத்துவச நெடும்படை மிக்க புலிக்கொடியன் படை அவர்கள் சேனா தொகையில் நாமதேயங்களை விதந்து மற்ற அரசர்கள் சாமந்தர்களாகிய குறுநில மன்னர்கள் ஆதலில் அங்கே நம் விதமாவது வாழாகச் சொன்னான். மற்றுள்ள கொற்றவர் என்று சொன்னான். அது குறுநில மன்னர்கள். எனவே அந்த மலைக்கு இறைவனை அகத்திய முனிவன் என போடலும் ஒன்று. அரசனால் சொல்றதும் ஒன்றும், அந்த தமிழ் வளர்த்த அகத்தியரையும் மலைக்கு இறைன்னா அது அரசனையும் குறிக்கும், கடவுளையும் குறிக்கும். அதனால இந்த அகத்திய முனிவரையும் மலைக்கு இறைவன் என்று அப்படியும் கொள்ளலாம். இந்த பொருளுக்கு அந்த சார்பவும் நெடுநில அரசன் என்றும் சாமந்தர்கள் குறுநில மன்னர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். எனவே இவர்களெல்லாம் அந்த உக்கிர நச்சு உரகங்கள் உச்சி பணிப்ப அசைந்து ஆடி வைக்கும் உரத்தன வெங்காயம் மைக்கிரி ஒக்கம் அறிந்தன பக்கம் பிறகும் துடி பல பல கொட்டி இயக்குவ தக்க மனத்தில் விரைந்துட தத்து பரித்திரள் வந்தன என்று அங்க உக்கிர நச்சு உரகங்களில் உச்சி பணிப்ப அவை அசைந்து ஆடி வைக்கின்ற உரத்தன வெங்காயம் என்று கொடிய நஞ்சை உடைய ஆதிசேஷன் முதலிய பாம்புகள் அந்த முடிகள் சுமக்கலாற்றாது நடுங்க. அந்த பாம்பு படம் எடுத்து இப்படி ஆட்டுதா இல்லையா, அது தலையை சுமக்க மாட்டாம அப்படியே நடுங்குவதாக சொல்கிறான். எனவே அசைந்து அடிபெயர்த்து வைக்கும் உடம்பு தள்ளாடி கால்களை புடர்த்து வைக்கின்ற
வலியை உடையவனாகிய வெவ்விய யானைகள். எனவே யானைகள் அந்த காலடி வைக்கிறது அப்படியே அசைந்து தள்ளாடி காலடி வைக்கிறான். அது ரொம்ப கிடக்கிற வீக்கான யானைன்னு அர்த்தம் இல்லை, அது அவ்வளவு ஆமாம் அவ்வளவு கூட்டாக இருக்குதான், அவ்வளவு வலிமை பொருந்திய யானையாக இருக்குது. ஏன்னா அதனால தான் அங்கே வெவ்விய யானைகள்ங்கிறார். அது உரம் வாய்ந்த யானைகள். அது ஊன் திறம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு காலை தூக்கினாலே அந்த வெயிட்டு ஆமாம் அப்படி பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படி இருக்குதான். அப்படிப்பட்ட மைக்கிரி ஒத்த யானைகள் மலிக்கிறது. மைக்கிரிங்கிறது கருத்த மலைகள் போல ஒவ்வொரு யானையும் இருக்குதான். இப்படியெல்லாம் அந்த படைகள் கிளம்பி செல்கின்றன. கரிய மலைகளைப் போல நிறைந்த யானைகளும் துடி பற்பல கொட்ட பக்கமும் முன்பிறகும் இயங்குக. உடுக்கைகள் பல, அதாவது அந்த படைகள் இங்கிருந்து அந்த பெருந்துறைக்கு கிளம்புறது அப்படி இருக்குது. 4 வகை சேனா சமுத்திரத்தோடும் கிளம்புகிறார். எனவே உடுக்கைகள் ஒலிக்குது. அதில் 2 பக்கங்களிலும் முன்னரும் பின்னரும் முழமங்கள் இயங்குகின்றன. தக்க மனத்தினில் விரைந்துள்ள தத்து பரித்திரள் வந்தன. எனவே அங்கே தத்து அப்படின்னா விரைந்து செல்கின்ற பரித்திரள் கூட்டங்களுமான குதிரைப்படைகளும் அங்கே செல்கின்றன என்று சொல்லுவார். எனவே அந்த பாண்டியனுடைய குதிரைக்கு கனவட்டம் என்றும் சேரன் குதிரைக்கு பாடலம் என்றும் சோழன் குதிரைக்கு கோரம் என்றும் சொல்வார்கள். இந்த குதிரைகள் அது 5 கதிகளில் நடந்து வருதான். இந்த குதிரைகள்லாம் 5 வகை கதி. அந்த கதிங்கிறது நாம் பண்ணுக்கு 4 கதி சொல்லுவோம் இல்லையா? பண்ணில் ஆமாம் 4 கதி. அதுபோல் இங்கே குதிரைகளுக்கு 5 கதி. ஒன்று, ஒரு குதிரை நடை என்பது அது மெதுவான கதி. 4 கால்களையும் மாற்றி மாற்றி தலையில் ஊன்றி மெதுவாக நடப்பது நடை. ஓட்டம் நடை வேகத்தை விட சற்று வேகமாக 2 கால்களும் சேர்ந்து தரையை விட்டு எழும்போது அது ஒரு கதி. அப்புறம் தடம்புரள் என்பது அது வேகமான கதி. குதிரை 3 கால்களை தரையில் ஊன்றி 1 காலை மட்டும் உயர்த்தி தாவுவது போல அப்படி செல்வது பேர் என்ன பேர்? தடம்புரள் என்பது. பாய்ச்சல் கேலப்னு சொல்கிறது. அந்த குதிரை அதிவேக கதி. குதிரை 4 கால்களையும் ஒரே நேரத்தில் தரையை விட்டு விலக்கி வேகமாக பாய்ந்து செல்கிற அந்த கதி, அது பாய்ச்சல். அப்புறம் குறுநடை, இது ஒரு பக்கத்தில் உள்ள 2 கால்களும் ஒரே நேரத்தில் தரையை விட்டு எழுகின்ற ஒரு கதி. குதிரை பக்கமாட்டில் நகர்வது போல இது தோன்றும். எனவே இப்படி அந்த 5 வகை கதிகளை அசுவ சாஸ்திரம் பற்றி அமரகோசன் சொல்லும்போது இதை ஆஸ்கந்திகம், தோரிகதம், ரேசிதம், வால்கிதம், புலுதம் என்று இந்த 5 கதிகளையும் சொல்லும். இந்த குதிரைக்கு பெயர்களாக நம்ம தமிழ் அதில் இந்த குதிரையின் வேறு பேர்களாக நிகழ்ந்து அது சொல்கிறது 65 பெயர்கள். இந்த குதிரைக்கு 65 பெயர்கள் அதில் சொல்கிறார். அப்புறம் ஆண் குதிரையை குறிக்கும் சொல்லாக மா, சே, குண்டு, சேவல் என்றும்,
பெண் குதிரையை குறிக்கிற சொல் பெட்டை, குசை, பிணை, மாதவன், வடவை என்றும், அது குதிரை குரலையை குறிப்பது மறி, சிறு குதிரை மற்றும் வாழக்குதிரை என்றும், குதிரை கூட்டங்களை ஆசுவம் என்றும், அந்த பறந்து செல்கின்ற குதிரை அதிவேகமாக பறக்கும் குதிரை அதுதான் ஆகாசகாமி. ஆகாசகாமி யூனிகான் ஒரு பைக்கில் இருக்கா இல்லையா, யூனிகான். யூனிகான்னு அர்த்தம் ஆகாச குதிரை என்று இந்த குதிரையை பற்றியே நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் அதிகமான இதுகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த படைகள் அந்த திருப்பெருந்துறையை நோக்கி சூழச் செல்கிறது என்று சொல்கிறார். விளக்குதா? எனவே அந்த ஒரு பெரிய, அதாவது மயிலிருஞ்சார முயலோடு யூகமற்றொழில பயில் பரிதொகை என்பதனாலும் அசைந்தாடி என்ற அங்கு அப்படி சொல்கிறார். எனவே இந்த கூட்டங்களெல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த திருப்பெருந்துறையை நோக்கி செல்வதாக நம்ம வாதவரடிகள் புராணத்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே கொங்கணர், கலிங்கரோடு, கொங்கர் துளுநாடர், சிங்களர், ஒட்டியர், தெலுங்கரோடு சீனர், தங்குதிரர், மாலவர், மடாளர், தமிழ் ஒன்றார், எங்கனும் இடைந்தவர், என்ன முடிவிலார் என்று சொல்லி இங்கே இந்த கொங்கர்களும் கலிங்கர்களும் துளுவர்களும் சிங்களர்களும் ஒட்டியர்களும் தெலுங்கர்களும் சீனர்களும் மாணவர்களும் மலாடர்களும் தமிழ் கலந்து அந்த படையில் இதெல்லாம் பாதாதி வீரர்கள். இவங்கெல்லாம் யாரு? ஆமாம், விளக்குதாம்மா. காலாட்படை, காலால் படையில் குதிரைப்படை யானைப்படையில் இருக்கிற மாதிரி காலால் படையில் எல்லா தேசத்தவர்களும் அதில் இருக்கிறாங்க. கொங்காணர்கள், கலிங்கர், கொங்கர்கள், துளுவர்கள், சிங்களர், ஒட்டியர், தெலுங்கர்கள், சீனர், மாளவர்கள், மலாடர்கள் இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கதம்பமான ஒரு பெரும்படை செல்கிறதுங்கிறார். இதனுடைய தொடர்ச்சிகளெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று சொல்லி வாழ்த்தும் பெருமரங்கு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்வியல் விழாதிபேய மணிவிடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைகளாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டுவென்ன பயில் வாய்மை கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி உயிலாரும் பொழில்திரு ஆவடுதுறை வல்வர் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூமி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம்.